ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி வந்து பண்ணலாமா? திண்டுக்கல் ஸ்டைல்னாலே சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குக்டோட திண்டுக்கல் பிரியாணி கிட்ட. இதுலேயே பிரியாணி பேஸ்ட்டு, ரைஸு, சீசனிங் ஆயில் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு தனியாக மசாலா அரைக்கணும், தக்காளி வெங்காயம் கட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒர்க்கும் இல்லை. பிரியாணி பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மீட் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சிக்கன், மட்டன் எது வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரான்ஸ் கூட போடலாம். அப்புறம் வெஜிடேரியன்ஸ் வந்து சோயா சங்க்ஸ், பன்னீர், வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து 250 கிராம்ஸ் ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 250 கிராம்ஸ் சிக்கன் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதை மட்டும் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 கப்ஸ் வாட்டர் ஊற்றிட்டு கொதி வந்தோன்னே நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா ரைஸை போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொடுத்துருக்க அந்த ஃப்ளேவர்ஃபுல் சீசனிங் ஆயிலை விட்டு